புருஷ சுக்தா ஹிம் இஸ் ஃபவுண்ட் இன் தி, அது சர்வசாரம் அவனுக்கு தெரியும். புருஷ சுக்த பாடல் அது எதை பற்றியது? 4 வர்ணங்களை பற்றி, வர்ணா அவர்ணா பற்றி அது பேசுது. 4 வர்ணங்களை பற்றி உள்ளதுதான் புருஷ சுக்தா. அது எந்த வேதத்தில் காணப்படுது? ரிக்வேதம். ரிக்வேதத்தில் எத்தனாவது மண்டலத்தில் காணப்படுது? 10வது மண்டலத்தில் காணப்படுது. அவ்வளோதான் அதுக்கானது. ஸோ புத்தாஸ் பிரீச்சிங்ஸ் were mainly related to எதோட தொடர்புடையது? புத்தருடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி அவர் பேசவே இல்லை. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், பிலீஃப் இன் ஒன் காட் அப்படின்னு. தப்பு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ், இதுக்கு முழுக்க எதிரானவர் அவர், அதனால அது தவறு. ஐடல் வர்ஷிப், சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டுக்கு எதிரானவர் புத்தர். ஆனால் இந்தியாவில் முதல்ல சிலை யாருக்கு உருவாக்குனாங்க? புத்தருக்கு தான். அதனால பார்த்தீங்கன்னா பியூரிட்டி ஆஃப் தாட் அண்ட் கான்டக்ட், நம்முடைய நடத்தையும் சிந்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? புனிதப்படுத்துறது. அதுதான் அவருடைய இது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் கொஸ்டினை படித்து தான் முடிவுக்கு வரணும். அதுதான் இந்த இது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் விசிட்டட் இந்தியா டூரிங் தி ரீன் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா. எளிமையான கொஸ்டின் உங்களுக்கு. ஆனால் இப்படி எளிமையான கொஸ்டின், நான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் போடுறேன், டஃப்பான கொஸ்டின் எடுக்கிறேன். ரைட்டா? எளிமையான கொஸ்டின்ல தான் நம்ம தவறே செய்வோம். சிம்பிள் கொஸ்டினை வந்து நான் விட்டு வந்துட்டப்பா, மாற்றி அடிச்சிட்டப்பா. நம்ம வெளியில் வந்த உடனே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். ஆமாடா, ஓ இதா, இவ்வளோ சிம்பிள் கொஸ்டினை விட்டேன்னு. 2 கொஸ்டின் அந்த மாதிரி அல்லது 3 கொஸ்டின் அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். தவறா? அதில் தான் நம்ம வெற்றியே பறிவோம்.